நம்மளுடைய விசுவாசமும் ஒளிந்து போகாதபடிக்கு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்டுக்கொள்ளணும். இன்னைக்கும் பிதாவின் வலது பார்சத்துல நம்மளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராக நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா, நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபிக்கும் போது தான் நம்ம ஜெபத்துல எவைகளை கேட்டாலும் அவைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க முடியும். இதை குறித்து பார்க்கணும்னா மார்க் 11:24 வாசித்து பார்த்தோம்னா, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை சொல்றாங்க. அதனால நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, ஒரு நல்ல பிள்ளை பேற்றுக்காக ஜெபிப்பீங்க, நல்ல திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருப்பீங்க, நல்ல உயர்ந்த ஒரு படிப்பு படிக்கணும்னு ஜெபிக்கிறவர்களாக இருப்பீங்க, ஒரு நல்ல வீடு வேணும்னு ஜெபிப்பீங்க, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்கணும், ஆவிக்குரிய கனிகள் கிடைக்கணும்னு